இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆண்டவரால் இன்று அழைப்பு பெற்றார். இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து மீட்பின் திட்டத்தை முழுமையாக இன்றளவும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட பணிக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து கொண்டால் மீட்பின் வரலாற்றில் நாமும் பங்கெடுக்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அந்த அழைத்தலை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார், புரிந்து கொண்டார். மீட்பின் வரலாற்றில் இன்றளவும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலர். இவரை பற்றி நாம் நிறைய பேசியிருப்போம், நிறைய கேட்டிருப்போம். இவருடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் பெரும் பஞ்சமும் கடுமையான பட்டினியுமாக இருந்த காலம். எனவே அவரால் படிப்பை மேற்கொள்ள முடியவில்லை. அவருடைய சகோதரர்களுடைய இல்லத்தில் தங்கி தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவரால் படிப்பை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் ஒரு குருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குருமடத்தில் சேர்ந்தார். அவருக்கு அவ்வளவாக படிப்பு வராது. எனவே குருமட மாணவர்களும் அவருக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களும் கூட அவரை ஒதுக்க பார்த்தார்கள். அவர் சரியாக படிக்கவில்லை, எனவே அவரை குருவாக திருநிலைப்படுத்த முடியாது என்று சொல்லி அவரை ஒதுக்கினார்கள். அந்த சூழ்நிலையில் எல்லாம் அவர் அன்னை மரியாளுடைய சிறிய சுரூபத்தை எடுத்துக்கொண்டு தான் படிப்பதற்கு முன்பாகவும் தான் எந்த வேலையை செய்வதற்கு முன்பாகவும் அன்னை மரியாளிடத்தில், அம்மா, இந்த பணிகளை நான் செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் தான் மகளிடமிருந்து பரிந்து பேசி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தர வேண்டும், இந்த பணியை வெற்றிகரமாக நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் செபித்து அன்னையின் வழியாக மன்றாடி தன்னுடைய பணிகளை ஆரம்பிப்பாராம். யார் இந்த சமுதாயம் அவரை ஒதுக்கியதோ, இவர் குருவாவதற்கு தகுதியற்றவர் என்று சொன்னதோ, அந்த சமுதாயத்திற்கு முன்பாக, அந்த குருக்களுக்கு முன்பாக ஒரு சிறந்த குருவாக, கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவராக, தன்னை அழைத்த கடவுள் இந்த ஆர்ஸ் நகர மக்களுக்காக உழைக்க வேண்டும், அவர்களுடைய மனமாற்றத்திற்காக உழைக்க வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு அன்னை மரியாள் வழியாக அவர் உணர்ந்து கொண்டவராக இன்றளவும் ஒரு சிறந்த புனிதராக, குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கையை போலத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும். அந்த காலகட்டத்தில் அன்னை மரியாள் பிறந்த சூழ்நிலையில் எல்லா மக்களும் நமக்கு ஒரு மீட்பர் பிறப்பார், அதுவும் என்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலம் அந்த யூத இனம். அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு கன்னியிடம் ஆண்டவர் தன்னுடைய தூதர் வழியாக தோன்றி அவருக்கு மங்கள வார்த்தையை சொல்லுகின்றார். அப்பொழுது ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதே நிகழ்வை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் இறைவசனம் 1 - 10 வரையுள்ள இறைவசனங்களில் நாம் வாசிக்க கேட்கலாம். சாமுவேலுடைய அழைப்பும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஏலியிடம் அவர் தங்கியிருந்த பொழுது 3 முறை அழைத்த பொழுது, என்னை அழைத்தீர்களா என்று ஏலியிடம் சென்று கேட்ட பொழுது, போய் உறங்கு, நான் உன்னை அழைக்கவில்லை என்று சொல்லி 3வது முறையாக சொன்ன பிற்பாடும் 4வது முறை அழைத்தால், இதோ அடியேன் பேசும் என்று சொல்லி நீ சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் அன்புக்குரியவர்களே, அதே போன்ற ஒரு நிகழ்வைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வானதூதர் வழியாக அழைத்த பொழுது, இது எங்கன நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய இயலாத நிலையை எடுத்துரைத்த பொழுதும், இது ஆண்டவரால் நிகழும், ஆண்டவருடைய கண்ணுக்கு வியப்பாக இருக்கும் என்று சொல்லி அன்னை மரியாளுக்கு வானதூதர் சொன்ன பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் மீட்பின் வரலாற்றில் பங்கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளை நாம் தாங்கி இருக்கிற பொழுது அந்த பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக நாம் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை போல கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மீட்பின் வரலாற்றில் பங்கெடுப்பதற்கு அழைத்த பொழுது அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திருமணம் ஆகின்ற பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயில் நான் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்போம் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குடும்ப வாழ்க்கையை வருகிற பொழுது பல சிக்கல்கள் சங்கடங்கள் வருகிற பொழுது நெருடல்கள் வருகிற பொழுது அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோமா? அன்னை மரியாளுடைய வாழ்விலும் அந்த நெருடல்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் வந்த பொழுது கடவுளுடைய திருவுளத்தை உணர்ந்தவராக அவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அன்னை மரியாள் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார். நாமும் அப்படி தாங்கிக் கொள்கிற பொழுது கடவுளுடைய திட்டம் வெளிப்படும். மீட்பின் வரலாற்றில் நாமும் பங்கெடுப்போம். கடவுளுடைய அந்த வல்லமையான செயல்களை நம்முடைய வாழ்வின் வழியாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் வழியாக அல்லது பொது வாழ்க்கையின் வழியாக இறைவன் இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறார். எனவே அப்படி அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக, அவருடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இறைவன் என்ன திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறாரோ அவற்றை நான் வாழ்ந்து இறை திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு அன்னை மரியாள் வழியாக எல்லா வரங்களையும் தர வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.